ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டு திருச்செந்தூர் வந்து பார்ட் 2 தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே மாதிரி மார்னிங் 6 மணிக்கு வந்து சென்னையிலேருந்து கிளம்புனோம். ஈவினிங் வந்து 6:30 மாதிரி ஆகிடுச்சு. 12 ஹவர்ஸ் மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து இங்கே சிவமுருகன் சொல்லிட்டு லாட்ஜ் நாங்கள் வந்து செக்இன் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது, அதை கால் பண்ணி நீங்கள் வந்து சென்னையில் இருக்கும்போதே புக் பண்ணிடலாம். வேறு எந்த பிளேஸ் இருந்தால் புக் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஷேரிங் 2 ஷேரிங் 3 ஷேரிங் 4 ஷேரிங் வரைக்கும் அவங்க தராங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 5 பேர் போனோம். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மாதிரி தான் ஆச்சு. நான் ஏசி ஏசியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1500 அதிகமாகுது. ஸோ 4500 மாதிரி ஆகும். ஸோ இங்கே கம்பேரிட்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ரேட் வந்து இங்கே ரொம்ப சிவமுருகன் லாட்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எஸ்ஆர் திருச்செந்தூர்னு சொல்லிட்டு அங்கே ரீசார்ஜ் பண்ணோம். அது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. ட்ரெயினில் வரவங்களும் அது யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவை பிடிச்சி நம்ம வந்து கோவிலுக்கு வர மாதிரி இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ₹100 கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளியே வந்தாலே நம்மளுக்கு வந்து கோவில் தெரியும். சிவமுருகன் லாட்ஜ்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்தே வந்து நம்மளுக்கு கோபுரம் எல்லாமே தெரியும். ஸோ அதனால் நம்ம இந்த வாட்டி இங்கே சூஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5:30க்கே வந்து கிளம்பிட்டோம் ரூம்லேருந்து. ஸோ சீக்கிரமாக போயிடலான்னு பார்த்தா 5:30க்கே பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ ஹெவி ரஷ்ஷு. ஸோ சண்டே வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே வந்து நம்ம தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. மார்னிங்காக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி. மண்டே டு ஃப்ரைடே வந்து கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. அங்கே கேட்ட வரைக்கும் எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரஷ்ஷாக இருக்குது. நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோன்னா, சண்டே வந்து சீக்கிரமாக போயிடலாம். ஒரு 6:30 மாதிரி அதுக்குள்ளே போயிட்டோன்னா சீக்கிரமாக வெளியே வந்தோம்னு நினச்சோம். 6 மணிக்கு போனோம். வெளியே வந்த டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 11:30 மாதிரி ஆயிடுச்சு. சாலிடாக பழைய மாதிரியே உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ் டு 4 1/2 ஹவர்ஸ் ஆகுது. சும்மாவே அடிச்சு வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் க்ரௌடு வந்து இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ நேரம் நிற்கிற அளவுக்கு க்ரௌடு இல்லை. பட் ஆனால் இன்னும் வந்து லாஸ்ட் டைம் போனோம் அதே மாதிரி சேம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ₹100 டிக்கெட்டில் தான் போனோம். அது எதுக்கு ₹100 கொடுத்துட்டு போகிறோன்னு தெரியல. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனம் வந்து ஒரு 1/2 எக்ஸ்ட்ரா ஆகுது. அவ்வளோதான். ஒரு 5 1/2 ஹவர்ஸ் ஆகுது. இது 4 1/2 ஹவர்ஸில் முடிக்கிறோம். அவ்வளோதான். 1 ஹவர் டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ தர்ஷனம் கூட போகலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஈவினிங் வந்து சுத்தமாக வந்து கூட்டமே இல்லை. ஒரு 1 1/2 ஹவரில் 1 ஹவர்லேயே முடிச்சிடுற மாதிரி இருக்குது தரிசனம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங் போகிறதா ஏஜ்டு பீப்புளாக இருந்தால் கூட மார்னிங் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏஜ்டு பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனி க்யூ தராங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் வந்து டோக்கன் தருவாங்களாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பெய்ட் தர்ஷனில் வந்து மிங்கிள் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா ஃபுட்ஸ்லாம் செல் பண்ணியிருந்தாங்க. வேணால் இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.